ஹே கைஸ், இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு அஸ்தட்டிக் வீடியோ எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சது ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஒரு ப்ரிவியூ மாதிரி பாருங்கள். ஒரு நார்மலான ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் அது. ஸோ இதை தான் வந்து நம்ம அஸ்தட்டிக் வீடியோ எடிட்டிங் எஃபெக்ட்டை கொண்டு வர போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓவர்லே கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ, ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் Capcutல ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த பிளாக் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே ஆடுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறையிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பேக்ரவுண்டை இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறேங்க. உங்கள் வீடியோ எது வரைக்கும் இருக்கோ ஸோ அது வரைக்கும் செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறேங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா ஒரு பிளாக் பேக்ரவுண்டை. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு இருக்கும். மாஸ்க் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெக்டாங்குலர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பிளாக் பேக்ரவுண்டும் போயிட்டு குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பாருங்களேன், கீழே இன்வெர்ட்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த தவிர்த்து மீதி எல்லா இடமும் பிளாக்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு ஆரோ மார்க்கு, இங்கே சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க ஆரோ மார்க்கை லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வித்து பெருசாகிட்டு பின்னாடி இருக்க வீடியோ வந்து கிளியராக தெரியும். ஸோ மேலே அதே மாதிரி ஹைட்டை லைட்டாக பெருசாக்குங்க. ஸோ நான் வீடியோவில் பண்ணுறல அதே மாதிரி, ஓகேவா? ஸோ லைட்டாக வித்தை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஹைட்டை லைட்டாக அதிகமாக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இஷ்டம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட்டே தான். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைடு கார்னர் வந்து சுருங்கிட்டே வரும். ரொம்ப இழுத்து விட்டிங்கன்னா சர்க்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக, ஸோ எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுருங்க. ஓரளவுக்கு நீங்கள் 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் வீடியோக்கு பக்காவாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ அப்படி இல்லைனா இன்னும் லைட்டாக இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிக் பண்ணுறேங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இன்னும் வீடியோ முடியல, இன்னும் டெக்ஸ்ட் ப்ராசஸ்லாம் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு அஸ்தட்டிக் லுக் வந்து கொண்டு வந்திருக்கோம். பட் இன்னும் எடிட்டிங்கில் நம்ம டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பண்ணல. ஸோ அதை பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுன்றதை டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டு வேண்டாம், கரெக்டாக இந்த இடத்துல வேணும். ஸோ கரெக்டாக கர்சரை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு கர்சரை செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் டெக்ஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லவ் அப்படின்னு போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதில் இருக்க ஃபாண்ட்ஸ் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. பட் இதில் அவ்வளோவா எந்த ஃபாண்ட்ஸுமே நல்லா இல்லை. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஓவராலாக நல்லா இல்லை. இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஃபாண்ட்ஸை எப்படி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது. அதில் ஃபாண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், அது வீடியோக்குள்ளே எந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும், அதை எப்படிலாம் எடிட் பண்ணுறது. அதே மாதிரி நான் வந்து என்னோடய பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு 100+ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஃபாண்ட்ஸு சொல்லிட்டேன். 100+ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஃபாண்ட்ஸ் அது.
ஸோ அதையும் நான் அதை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு த கண்டென்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு டெக்ஸ்ட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். மற்ற டெக்ஸ்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் வேணும், அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ மேஜராக யூஸ் பண்ணுறது அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெக்ஸ்ட்டு. ஸோ அதில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா கூட ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஸ்டைல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் ரிட்டன் அப்படின்ற ஸ்டைலை கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நிறைய ஃபாண்ட்ஸை வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்கும், அந்த கிளிப் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வேணுன்றதை பாருங்கள். வேணுன்றத பாட்டை ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க பாட்டை டெலீட் பண்ணுறங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். கீழே ஆட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு மாதிரி ஸ்டைலில் கொடுக்கலாம். நான் ட்ராவல் அப்படின்னு போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லா ஃபாண்ட்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த மாதிரிலாம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபாண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அப்படின்ற கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டைலுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா அந்த எப்படி சொல்கிறது பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தலாம். க்ளோ எஃபெக்ட் வேணால் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பேக்ரவுண்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ லைனாக டெக்ஸ்ட்டு இப்போ டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அது வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா? போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறதுக்காக. உங்கள் வீடியோவில் எங்கே வேணால் செட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விசிபிளாக கரெக்டாக தெரியுன்றதுக்காக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் எந்த வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். லென்த் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம லென்த் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு கட்டு, 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 இதே மாதிரி கட் பண்ணுறேங்க ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு அது லென்த் எந்த வரைக்கும் வேணும்னு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு லென்த்தை வந்து செக் பண்ண சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கலரையும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு பண்ணுறேன். சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு ஸோ வேறு ஃபாண்ட்டை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ ஸ்டைலுக்கு போயிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிடுறேன். இதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ தெரியுதா? அந்த ஃபாண்ட்டே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அது. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டைலை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலு, எஃபெக்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இதில் ஏகப்பட்ட எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாண்ட்டை எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து இங்கே க்ரியேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டாலே இந்த ஸ்டைல்ஸில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கலர் கொடுனா அந்த ரெட் கலர் மாதிரி மாறும். ஸோ நான் வேறு காட்டுறேன். ஸோ இதில் பாருங்களேன், கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மேலே ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பரான சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இன்கேஸ் இல்லை ப்ரோ எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் ஆன் பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு 100+ ஃபாண்ட்டு, அதை எப்படி கேப்கட்டில் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி வச்சு எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீடியோவில் அதே மாதிரி சினிமேட்டிக் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் வீடியோவில் அதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.